அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்து. அன்பார்ந்த அனைத்து உறவுகளுக்கும் இனிய மதிய வணக்கம். என்னப்பா 10 தினாருக்கு மேலே இனிமேல் இல்லையா? கேனட்டா பார்க்கலாம். 500 தினார் அபராதம் உடனடியாக அகற்றுங்க, இல்லைன்னா மிகப்பெரிய பிரச்சனையை சந்திக்கணும். தொடர்ந்தும் குவைத் வாழ் மக்களுக்காக போராடும் அதிகாரிகளுக்கு எங்களுடைய மனமார்ந்த நன்றிகள். சரி, பார்க்கலாம் அனைத்து தகவல்களையும். முதலாவது தகவல் என்ன? இதோ குவைத்துடைய மினிஸ்ட்ரி ஆஃப் காமர்ஸ் அண்ட் இண்டஸ்ட்ரி புதிய சட்டத்தை கொண்டு வந்துட்டாங்க. இந்த சட்டத்தில் என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, 10 தினாருக்கு மேலே நடக்கக்கூடிய அனைத்து பரிவர்த்தனைகளுக்கும் கேனட் பயன்படுத்தணும் அப்படின்ற ஒரு புதிய திருத்தத்தை கொண்டு வந்திருக்கிறாங்க. அதாவது இனி வரும் காலங்களில் 10 தினாருக்கு மேலே நீங்கள் ஏதாவது ஒரு பணப்பரிவர்த்தனை செய்யும்போது, பணம் கொடுக்கும்போது, இது கேனட் மூலமாக மட்டும்தான் நடக்கணும், பணம் பரிமாறக்கூடாது அப்படின்றது 2026ஆம் ஆண்டின் அமைச்சரவை தீர்மானம் எண் 32 படி இந்த சட்டத்தை கொண்டு வந்திருக்கிறாங்க. இதில் பார்த்திங்கன்னா ஜிம் மற்றும் மருந்து வகைகள் இது சம்பந்தமான இடங்கள்லையும், அடுத்ததாக கார்கோ ஏற்றுமதி இறக்குமதி சேமிப்பு, அதாவது ஸ்டோர் பண்ணக்கூடிய நிறுவனங்களுக்கு இந்த விதி பொருந்தும் அப்படின்னு தெரிவிச்சிருக்கிறாங்க. ஜிம்மு, சலூனு, அடுத்தது இந்த குழந்தைகளுக்குரிய சலூன்லேருந்து விளையாட்டு கிளப்புகள், அது இது ஓகே, அதெல்லாம் ஓகே, அதெல்லாம் பெரிய பாட்டி போகிறதுன்னு வச்சுக்கோங்களேன். மற்றது மருந்து எடுக்க போகிறது சரி, நாம் யாரும் சரி ஒருத்தர்கிட்ட சொல்லி சரி ஃபார்மசிகள்லையோ அல்லது ஏதாவது ஒரு கிளினிக்லையோ அவசரத்துக்கு காசு கொடுத்து சரி எடுத்துக்கலாம். ஆனால் இந்த கார்கோ பிரச்சனை தான் இப்போ தலைவலியாக இருக்கும் போல் தெரியுது. பார்க்கலாம் கார்கோ முதலாளிகளுடைய கருத்துக்கள் என்ன அப்படின்றதையும் கேட்டு நாம் ஒரு முடிவுக்கு வரலாம். ஏன்னா கார்கோக்கு எப்படியுமே நாம் 50 தினார், 100 தினார் இல்லையா, 150 தினார், 70 தினார், 80 தினார், 60 தினார் அப்படின்னு தான் கட்டுவோம். 10 தினாருக்குள்ளே கார்கோ போட போகிறது இல்லையே. என்ன மாதிரி சிச்சுவேஷன் வரப்போகுதுன்னு தெரியல, பொறுத்திருந்து பார்க்கலாம். உடனடியாக அகற்றுங்க, இல்லைன்னா 500 தினார் அபராதம். இதில் 2 விதம் இருக்குது. ஒன்று, குவைத்துடைய முனிசிபாலிட்டி வெளியில் துணிகளை காய வைக்கக்கூடாது, அது தோற்றத்துக்கு அசிங்கம் அப்படின்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி இப்போ காலையில் கூட நியூஸில் போட்டிருந்தேன், கன்ஸ்ட்ரக்ஷன் பக்கமெல்லாம் அதிரடியான சோதனைகளை முன்னெடுத்து வராங்க குவைத்துடைய முனிசிபாலிட்டி. அதோடு சேர்த்து இந்த வெளியில் துணிகளை காய போட்டு பிடிபட்டால் 500 தினார் அபராதம் அப்படின்ற ஒரு தீர்மானத்தை கொண்டு வந்திருக்கிறாங்க. மக்களே, இதில் ஒன்று புரிஞ்சுக்கோங்க. ஒன்று, இந்த மாதிரி வெளியில் துணி போடுறதால அந்த அசிங்கம் ஒரு தோற்றத்துக்கு மிகவும் இதாக இருக்கிறதால இந்த மாதிரின்னு கொண்டு வராங்க. இன்னொன்று, வெளியில் துணி போடுறது இந்த நாட்களில் தவிர்த்து கொள்வது உண்மைக்குமே நல்லது. உங்களுக்கே தெரியும் என்ன நடக்குது அப்படின்னு. புஷேஹர் பக்கம் அங்கங்கன்னு ஒவ்வொரு அணு ஆயுத பிளான்ட்களையும் அடிச்சுக்கிட்டே வராங்க. இந்த நேரத்தில் பரவக்கூடிய காற்று கூட நச்சாக மாறும் வாய்ப்புகள் இருக்குது அப்படின்றது உங்களுக்கே நல்லா தெரியும். தயவு செய்து வெளியில் துணிகளை காய போடுறத ஒரு பக்கம் சட்டத்துக்கு புறம்பானது, இன்னொரு பக்கம் உங்களுடைய சுகாதாரத்துக்கும் பாதுகாப்பாக இருக்கும், தவிர்த்துக்குவோங்க. இந்த நாட்டில் மக்களுக்காக வெளிநாடு வாழ் தொழிலாளர்களாக இருக்கலாம், அடுத்தது குவைத்தி குடிமக்களாக இருக்கலாம், அனைவருக்காகவும் தொடர்ந்து தங்களுடைய உயிரையும் துச்சமாக மதிக்காமல் தொடர்ந்து தங்களுடைய பாதுகாப்பை அளிக்கும் அனைத்து குவைத் படையினருக்கும் எங்களுடைய மனமார்ந்த நன்றிகள். அதே மாதிரி வீடியோ ஒன்று பதிவிட்டிருக்கிறாங்க, அந்த வீடியோவையும் பாருங்கள் எவ்வளவு அக்யூரேட்டாக செயல்படுறாங்கன்னு. لقد تعرضت دولتنا لاعتداء غاشم من دولة جارة مسلمة.
أصدر وزير التجارة والصناعة أسامة بودي قراراً بحظر إجراء التعاملات النقدية التي تتجاوز 10 دنانير كويتية في عدد من الأنشطة مع إلزام الجهات المعنية باستخدام القنوات المصرفية ووسائل الدفع الإلكتروني المعتمدة. وأضافت الوزارة أن القرار الوزاري رقم 32 لسنة 2026 يطبق على المؤسسات والشركات العاملة في مجالات المعاهد الصحية والصالونات الرجالية والنسائية وصالونات الأطفال والنوادي الرياضية وشركات مكافحة الحشرات الطبية والقوارض وأنشطة استيراد وتصدير وتخزين مبيدات الصحة العامة. وأوضحت أن المادة الأولى تنص على عدم إجراء أي تعاملات نقدية تتجاوز 10 دنانير كويتية عند إبرام العقود أو بيع السلع أو تقديم الخدمات. وبيّنت أن جميع المدفوعات التي تزيد على هذا الحد يجب أن تتم عبر القنوات المصرفية أو وسائل الدفع الإلكتروني المعتمدة من بنك الكويت المركزي مع الالتزام بالتعليمات المنظمة لذلك.